வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓல்டு சாரீஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு பெட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம நிறைய ஓல்டு சாரீஸ் வச்சிருப்போம், இல்ல சென்டிமெண்டா நிறைய சாரீஸ் வச்சிருப்போம். அம்மா ஓடுது இல்ல பாட்டி ஓடுது அந்த மாதிரி வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம ஓல்டு சாரீஸா இருந்தா நிறைய பேர் அதை கெட்டாம வச்சிருப்பாங்க. அதை வேஸ்டா இருக்குன்னு அதை தூர போடுறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நீங்க இந்த மாதிரி பெட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் டோட்டலா 3 சாரீஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மேல உள்ள ரெட் கலர் சாரீஸ், அடுத்து ஒரு காட்டன் சாரீ இருக்கு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளூ கலர் சாரீ இருக்கு. சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் சாரியை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு 1 லேயர் அதை விரிச்சிட்டு அதுக்கு மேல 2 சாரியை டபுள் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு சாரியை, அதாவது இந்த ப்ளூ கலர் சாரியை திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணிருக்கோம். திருப்பி இந்த மேல ஒரு சாரியை அப்படியே ஃபோல்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது சிங்கிளா விரிச்சிட்டு 2 சாரியை உள்ள வச்சுட்டு திருப்பி மேல ஒரு சாரி வச்சு அப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சாரீஸ் எல்லாமே விலகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குண்டூசியால பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாரியில பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க. சோ அதனால நம்ம தனியா எக்ஸஸா எதுவுமே நான் எடுத்து இதுல அட்டாச் பண்ண போறதுல அப்படியே தான் இதை நம்ம திருப்ப போறோம். சோ இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் இந்த சாரி இருக்கு, அடுத்து ப்ளூ கலர் சாரி இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு காட்டன் சாரி இருக்கு. எல்லாமே டபுளா தான் நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஹைட் வைஸ் நல்லா டபுளா ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன். இது லென்த் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால பல்லு பார்ட் மட்டும் நான் எல்லா சாரிலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹைட் வேணும்னா நீங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் பல்லு மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம். ஸோ இதை நான் அப்படி ஃபோல்டிங்ல உள்ள வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பீஸா கட் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அதுல இருக்கும். ஆனா இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஏற்கனவே நம்ம சேனல்ல பெட் எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இன்னும் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அதை விட ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப குண்டூசியால பின் பண்ணியாச்சு. சுத்தி 4 பக்கமும் ஃபர்ஸ்ட் தையல் போட போறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம குண்டூசியால எல்லாமே செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்படியே சுத்தி ஒரு தையல் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குண்டூசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சாரி விலகாம இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்றது. ஒன்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். நீங்க குண்டூசியால பின்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு ஆகும். அதுக்குள்ள நீங்க ஈஸியா ஒரு பெட்டை கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்ப சுத்தி 4 பக்கமும் நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ இப்போ 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஒரு சைடை மட்டும் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். ஏன்னா இது கரபாகம் இந்த சாரியில இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாரி ஓரத்துல ஒரு சின்ன பார்டர் மாதிரி லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லேஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் கனமா இல்லை, அதனால நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதே நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலோ இல்லைன்னா லேஸ் ரொம்ப ரஃபா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது நம்ம பெட்ல வைக்கும் போது குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அந்த லேஸை பிரிச்சுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த லேஸ் அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தது. சோ அதனால நான் அப்படியே இதை எடுத்துக்கிட்டேன் ஸ்டிச் பண்றதுக்கு. சோ எல்லா பக்கமுமே இந்த மாதிரி சுத்தி தச்சிட்டு ஒரு பக்கம், அதாவது பார்டர் பக்கம் மட்டும் கரைப்பக்கமா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது வீடியோல நான் பாக்குற மாதிரியே, அதாவது நீங்க பாக்குற மாதிரியே அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி மட்டும் நீங்க தச்சிருங்க. இந்த அதாவது நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும் நமக்கு பார்டர் இருக்கு. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இல்ல. உங்களுக்கு நம்ம பல்லு பாட்ல கட் பண்ணி இருக்கக்கூடிய பீஸ் கிரீன் கலர்ல இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதை கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சோ எனக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. சோ நான் அதை அப்படியே நான் விட்டுறேன். பார்டர் இருக்கிற பக்கம் கரபாகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 ஃபோல்ட் மட்டும் பண்ணிருக்கோம். அதாவது சுத்தி தையல் போட்டோம். அப்புறம் பார்டர் இருக்கிறதுனால திருப்பி அதை மடிச்சு ஒரு தையல் போட்டிருக்கோம். பார்டர் இல்லாத பக்கத்துல மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு 3 தையல் போட்ட போறோம். அதே மாதிரி கிராஸா ஒரு 4ல இருந்து 5 தையல் ஈவனா இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஹைட்டுக்கு 5 தையல்ல இருந்து 6 தையல் வரைக்கும் கிராஸா போடலாம். ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் தையல் போடணும். அப்படி போடுறது மூலமா சாரி பீஸ் எங்கேயுமே விலகாம இருக்கும் உங்களுக்கு. சோ அதுக்காக நம்ம அப்படி போடுறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய வேஸ்ட் சாரீஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.